தீபாவளினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுனும் முறுக்கும் தான். முறுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சரியாக வரல. அதனால் அம்மா வந்து ஊரில் செஞ்சுருக்காங்க. நான் வந்து குலாப் ஜாமுன் தான் வந்து பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாக்கெட்டில் வந்து நிறைய அளவு வந்து போட்டிருப்பாங்க சுகரு. பட் நம்ம வந்து 2.5 கப் அளவுக்கு சுகரும் அதே 2.5 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு கரெக்டாக அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அரை கம்பிப்பதம் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஏலக்காயை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாமுன் பண்ணுறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பாக்கெட் மாவு வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க கட்டியெல்லாம் வந்துடும். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால குலாப் ஜாமுனுக்கு மாவு பிணைகிறப்போ கட்டி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி குலாப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா இந்த 5 விரல் வச்சு லைட்டாக பரட்டி கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுக்காம மாவு வந்து விரவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணி சேர்த்து செய்யலாம். பால் வந்து ஆட் பண்ணி செய்கிறப்போ நல்லா குலாப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் வருது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கையில் எடுத்துகிட்டு மாவை சுற்றி இந்த மாதிரி விரைய வச்சிடலாம். காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம குலாப் ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு சைஸுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டும் போதும் ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. 2 கைக்கு இடையில வச்சு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து உருட்டணும். அப்போ தான் வந்து உள்ளே ரொம்ப வந்து டென்ஸாக இருக்காது மாவு. அந்த மாதிரி டென்ஸாக இருக்கிறப்போ உள்ளே இருக்க மாவு மட்டும் வேகாமல் கட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பையன் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிங் போர்டு வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதே மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். இதில் வந்து நான் வச்சுருக்க குக்கி கட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். ஹார்ட் ஷேப் குலாப் ஜாமுனும் ஸ்டார் ஷேப்பும் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். மீதம் இருக்க மாவு வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்து உருட்டிக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஷேப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனுக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 3 போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பெரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா ஹார்டாயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஷேப்ஸ் குலாப் ஜாமுன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த ரவுண்ட் குலாப் ஜாமுனை விட இந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால டக்குன்னு ஊறிடுச்சு. அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸி அண்ட் கிறிஸ்பியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே உங்களை ஷேப் மாதிரி தான் வந்து செய்ய சொல்லுவாங்க. மாவு வந்து பிசைகிறதுக்கு முன்னாடியே ஜீரா பாகு வந்து ரெடி பண்ணி ஆற வச்சுருங்க. குலாப் ஜாமுன் வந்து பொரிச்ச உடனேயே எடுத்து ஜீரா பாகில் போடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் வந்து அதில் போடணும். ஸோ ஃபைனலாக ஒரு 30 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் பண்ண குலாப் ஜாமுன் வந்து ஊறுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் போல் ஆகும். 1 டே கழித்து சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டாக நல்லா ஊறி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஸ்வீட்டோட சூப்பர் சேஃபாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.